வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரடான் மீடியா ஒர்க் சார்பாக இங்கே அனைவரையும் வரவேற்கிறதுல ரொம்ப சந்தோஷம். பட் ரடான் மீடியா இஸ் பார்ட் ஆஃப் CCI with Mr. Vishnu and Mr. Srinivas. We are very happy to be doing this event. இதுக்கு முன்னாடி தெலுங்குல வந்து அவங்க டாலிவுட் ரொம்ப வருஷமாக பண்ணியிருந்தாங்க. அதாவது தெலுங்கு டீம்ஸ்குள்ள ஒரு பக்கம் சிரஞ்சீவி சார், இன்னொரு பக்கம் பாலகிருஷ்ணா சார், நாகார்ஜுனா சார். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. there was so much of camaraderie, there was so much of friendship அவங்களுக்குள்ள. அந்த கேம் அவ்வளோ நல்லா இருந்தது. பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சி எடுப்போமே. It is not only for the game, it is for all the players to come together and it is really fun. இப்போ நான் சூர்யாக்கெல்லாம் இதை சொல்ல போகுது, அக்கா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, நாங்கள் எல்லோரும் நல்லா விளையாடணும். பிகாஸ் நான் பாம்பேக்கு நாங்கள் போனப்போ சல்மான் கானும் அவங்க டீம் ஃபுல்லாக வந்தாங்க. அப்போ சல்மான் கான் அவர் அப்படியே வந்து சொன்னார், ஏய் ஐ எம் கம்மிங் டு சென்னை டு டேக் த கப், மைண்ட் இட் அப்படின்னாரு. நான் நினச்சேன் இங்கே வந்து எல்லாருக்கும் சொல்லிட்டோம், என்ன அங்கே மைண்ட் இட்டுட்டாங்கன்னு. ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக விளையாடிட்டு இருக்காங்க. எல்லாம் அவங்களுக்கு பேர் வேறு வச்சுருக்காங்க, தெலுங்கு டைகர்ஸ்னு. நாங்கள் டைகர்னு வச்சா தப்பு, அதனால் நாங்கள் எனக்கு பிடிச்சது. ஏன்னா நான் என்ன பண்ணேன், என்னுடைய சோஷியல் நெட்ஒர்க்கில் எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், வாட் இஸ் த நேம் வுட் யூ சஜஸ்ட் ஃபார் ஆர் சென்னை டீம்னு. அவ்வளோ பேர் அதுக்கு பதில் சொன்னாங்க. எங்கள் எல்லாருக்குமே பிடிச்ச ஒரே வார்த்தை சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ். ஸோ அண்ட் கர்நாடகாவுக்கு வந்து தே ஆர் கால் பெங்களூர் ராயல்ஸ், தெலுங்கு டைகர்ஸ், சென்னை சூப்பர் ஸ்டார்ஸ். அண்ட் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு பி பிளேயிங் சீரியஸ் கிரிக்கெட். இது வெறும் சீரியஸ் கிரிக்கெட் மட்டும் இல்லை, இதோட அமைப்பு, இதை டெலிகாஸ்ட் பண்ணுற விதம், இதை நாங்கள் ஃபில்ம் பண்ணுற விதம், எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி டு த டாப் லெவல். அதாவது நீங்கள் இன்னைக்கு எந்த இன்டர்நேஷ்னல் கேம் பார்த்தாலும் அந்த இன்டர்நேஷ்னல் கேமில் நாங்கள் எப்படி கேமராஸ், த டாப் டெக்னாலஜி எல்லாமே யூஸ் பண்ணி, அதாவது இது எங்களுக்கு மட்டும் இல்லை, பார்க்குற ஒவ்வொரு ரசிகர்களும் இதை ரசிக்கிற மாதிரி இதை நாங்கள் செயல்படுறதுக்காக வெறும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம். கண்டிப்பாக இது ஒரு வெற்றி முயற்சியாக இருக்கும். அது அங்கே பாம்பேயில் எல்லாருமே ஒரு யூனிஃபார்மில் வந்தாங்க அன்றைக்கி, ஒயிட் அண்ட் ஒயிட் எல்லாமே ஃபிட்டாக வந்தாங்க. நாங்கள் ஃபிட் ஆகிடுவோம் இல்லை? சரி, நாங்கள் ஜனவரி 13 வந்து யூனிஃபார்ம் லான்ச், அதாவது எவ்ரிபடி இஸ் கோயிங் டு ஹேவ் த லான்ச் ஆஃப் தேர் கலர்ஸ். So அதுக்கும் we all going to sit and decide our colors. I think Andhra has decided something like purple or yellow or something like that. Green, அவங்க green எடுத்திருக்காங்க. Bombay has taken blue, is it? Bombay has taken blue. Karnataka, yellow and blue. Yes, நல்ல சூரியன் கலர், அதனால எங்களுக்கு லக்கியான கலர். So I think that will do wonders for us and we are looking forward to this. It's going to be very exciting. இது வந்து இந்த வருஷத்தோட நிற்க போகிறதில்லை, இன்னும் அடுத்த வருஷம் பல அதாவது அடுத்த மாநிலங்கள் இருக்கிற ஃபில்ம் இண்டஸ்ட்ரியும் இதில் கலந்து கொள்ளணும்னு ஏற்கனவே சரத் சார் கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் we have not got a proper confirmation, எங்களால் அவங்க பேரை எங்களால் இங்கே அனௌன்ஸ் பண்ண முடியாது. பட் அடுத்த வருஷம் இன்னும் அடுத்த டீம்ஸும் இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு இருக்காங்க. ஐ திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ரியலி ஃபேன்டாஸ்டிக். ஏன்னா சினிமாங்கிறது ஒரு தனி கிரேஸ், கிரிக்கெட்டுங்கிறது இன்னொரு தனி கிரேஸ். இது ரெண்டும் சேர்ந்தா இட்ஸ் what you call a multi-star சூப்பர் ஹிட் ஃபில்ம்ங்கிறது என்னுடைய கருத்து மட்டும் இல்லை, கண்டிப்பாக மக்களுடைய ரசிகர்களுடைய கருத்து இருக்கும். இதுக்காக சரத் சார் வந்து ரஜினி சார்கிட்டையும் பேசினார். அவர் சொன்னார், நான் கிரிக்கெட் எல்லாம் ஆட மாட்டேன், வேணா இந்த கூல் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு நான் வந்து அங்கே உட்காடுறேன், எல்லாருக்கூடையும் ஜாலியாக உட்காந்துக்கு என்கரேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ we are looking forward. All the actors are very excited and they've really been very nice and hopefully அடுத்த வாட்டி சந்திக்க போகும்போது will be a fabulous team and I wish everybody good luck. Thank you. CCL, Radan TV have come together ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்டுக்காக. இதில் 4 லாங்குவேஜஸ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, கன்னடா சேர்ந்து விளையாட போகிறாங்க. ஆர்டிஸ்ட், உன்னோட ஃபேவரட் ஆர்டிஸ்ட் கிரிக்கெட் விளையாட போகிறாங்க. ப்ராப்பர் கிரிக்கெட் ஃபார்மேட்டில் வித் கிரிக்கெட் பால். ஸோ டெஃபினெட்லி
it is a good lethal combination. Audience enjoy பண்ணுவாரு. And it is going to be bigger than any Star Night show. அதான் நான் ஃபீல் பண்ணுறேன். And it's going to be an event which is going to be growing every year. Chennai Superstars டீமுக்கு ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட் இருக்கும், நிறைய talented cricketers இருக்கும் as artists. So right now we have to get busy with எல்லாருக்கு fitness and training and cricket practice-னால, because we have to win the cup. So please pray for the Chennai Superstars. Thanks. CCL, of course, Celebrity Cricket League, and it's the first time cricket playing stars are going to play cricket, and January 22nd, 23rd, 29th and 30th will be a great event, and it's going to bring a lot of unity among all these stars from north, south, east, west, everybody, and we are really geared up to play, and it's going to be serious cricket. It's great fun, and I want you guys to be there and enjoy and celebrate and have fun. It's the first time we are taking regional languages film industry to play cricket together. It's a different platform because cricket is the biggest sport enjoyed in India, and the biggest entertainment is movies, so we brought it together, and I'm sure it's going to be a treat not only for us but for the viewers also. IPL மாதிரி இப்போது CCL ஆரம்பிக்க போகிறாங்க 2011 ஜான்வரியில். செலிபிரிட்டி கிரிக்கெட் லீக் ரொம்ப புதுசாக இருக்குது இந்த கான்செப்ட். தமிழ்நாடு, பாலிவுட், ஆந்திரா, கர்நாடகா இந்த டீம்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்லி மேட்சாக இருக்கும். இதிலிருந்து கிடைக்கிற ஒரு ஃபண்ட் வந்து நம்ம ஒரு சோஷியல் காஸுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அது வந்து இதோட ஹைலைட். ஸோ நிச்சயமாக we are all looking forward for this. Thank you.